வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த உலகத்தில் நம்ம வாழக்கூடிய காலகட்டங்களில் எத்தனையோ நபர்கள் புகழுவாங்க, நம்ம கண் முன்னால் எப்படியோ இல்லாமல் பேசுவாங்க. அதெல்லாம் வேறு. நம்ம இறந்ததற்கு பின்னால் 4 நபர்களை நம்மளை பற்றி நல்ல விதமாக பேசினாலே போதும், நம்ம நிச்சயமாக சொர்க்கவாசி தான். நபித்தோழர் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலான்னு அறிவிக்கக்கூடிய ஹதீஸு சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஐயுமா முஸ்லிம், எந்த ஒரு முஸ்லீமுக்கு ஷஹீத் அலஹு அர்பாத்தும் பி ஹைரி, அவர் இறந்ததற்கு பின்னால் 4 நபர்கள் நல்ல விதமாக சாட்சி சொல்கிறார்களோ, இவர் நல்லவர் தான், நல்ல சீதேவியான ஒரு மனுஷன், நல்ல வாழ்க்கை வாழ்ந்தார் என்று 4 நபர்கள் சாட்சி சொல்கிறாரோ, அப்படிப்பட்ட அந்த நபரை அதுஹலஹுல்லாஹுல் ஜன்னா, அல்லாஹ் சொர்க்கத்தை தான் நுழைவிப்பானா. அப்போ நாங்கள் கேட்டேன், யாரோ சொல்லுதான் 3 நபர்கள் சொன்னால், 3 நபர்கள் சாட்சி சொன்னாலும். நாங்கள் கேட்டோம் 2 நபர்கள் சாட்சி சொன்னாலுமா, 2 நபர்கள் சாட்சி சொன்னால் கூட போதும், நாங்கள் ஒரு நபரை பற்றி நாங்கள் கேட்கவில்லை என்றார்கள் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம், நம்ம இறந்ததற்கு பின்னால் 4 நபர்கள் நம்மளுக்கு பிரார்த்தனை செய்யும்படியான ஒரு வாழ்க்கையாவது இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து விட்டு செல்வோம். அதுதான் வாழ்க்கையினுடைய வெற்றியினுடைய அம்சமே அமைந்திருக்கிறது. சிந்திப்போம், செயல்படுவோம்.